தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மதுபோதையில் அரசு பேருந்து நடத்துனரை கத்தரிக்கோலால் குத்திய 17 வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்காசியில் இருந்து நெல்லை சென்ற அரசு பேருந்தில் மதுபோதையில் பயணம் செய்த துலுக்கப்பட்டியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் படிக்கட்டில் தொங்கியபடி நடத்துனர் மாடசாமியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அந்த சிறுவன் பாவூர் சத்திரம் அருகே பேருந்தில் இருந்து கீழே இறக்கிவிடப்பட்டார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த சிறுவன் பேருந்து மீண்டும் பாவூர் சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது நடத்துனர் மாடசாமியை கத்திரிக்கோலால் குத்தினார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் சிறுவனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு சீர்வரிசை தட்டுக்களுடன் வந்த இஸ்லாமியர்கள் மனமுருக வழிபாடு நடத்தினர். முளைக்கொட்டு திண்ணை ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் பழங்கள் சீர்வரிசை தட்டுக்களுடன் வந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண்களும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மத நல்லிணக்கத்தோடு நாங்கள் கலந்து கொண்டோம். இந்த மத நல்லிணக்கம் என்றென்றும் தொடரும். மாமன் மச்சானர்களோட தொப்புள் கொடி உறவுகளோடு என்றென்றும் நாங்கள் நடந்து கொள்வோம், ஒற்றுமையாக இருப்போம் என்பதை மிக மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் உயிரிழந்தார். காட்டுப்பள்ளியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருந்த அரசன் வழக்கம் போல தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்றார். எண்ணூர் காமராஜர் துறைமுகம் எதிரே வந்தபோது அவரது இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியது. இதில் அரசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஞாயிற்றுக்கிழமை தனது தாய் மாமனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற 10ஆம் வகுப்பு மாணவர் இதே சாலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். எண்ணூர் துறைமுகம் அருகே இதேபோன்று அடிக்கடி விபத்துகள் நடப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே யானை தாக்கி 62 வயதான விவசாயி உயிரிழந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாவாடரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சின்ன பையன் என்ற முனியப்பன் அதிகாலை நேரத்தில் வழக்கம் போல் தன்னுடைய நிலத்திற்கு சென்றார். அப்போது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த யானை தாக்கியதில் பலத்த காயமடைந்தார். அக்கம் பக்கத்தினர் முனியப்பனை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் பாதி வழியிலேயே பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணிக்காமல் அலட்சியம் காட்டுவதே இதற்கு காரணம் என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டி கட்டுவதற்காக பள்ளம் தோண்டிய போது 3 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. வெங்கங்குடியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் வீட்டின் அருகே உள்ள தன்னுடைய இடத்தில் புதிதாக தண்ணீர் தொட்டி கட்டுவதற்காக பணியாட்களை வைத்து பள்ளம் தோண்டினார். அப்போது 8 அடி ஆழத்தில் பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகிய 3 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த சிலைகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படக்கூடிய நிலையில் வருவாய்த்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் 14 பயணிகள் லிப்டில் மாட்டிக்கொண்டு தவித்தனர். மார்கபுரம் ரயில் நிலையத்தில் நடைமேடை மாறுவதற்காக பயணிகள் லிப்டில் ஏறியுள்ளனர். அதிக பளுவுடன் லிப்டில் ஏறியதால் பாதியிலேயே அது நின்றுவிட்டது. கதவையும் திறக்க முடியாததால் பயணிகள் கூச்சலிட்டுள்ளனர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லிப்டின் மேல் உள்ள மின்விசிறியை அகற்றி அதன் துளை வழியாக பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அமெரிக்காவின் ஹியூஸ்டனில் இருந்து நியூயார்க் செல்ல புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் தீப்பிடித்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் தீ கண்டறியப்பட்டதால் விமான என்ஜின் அணைக்கப்பட்டு பயணிகள் அவசர கால பாதைகள் வழியாக கீழே இறக்கப்பட்டனர். உரிய நேரத்தில் தீ கண்டறியப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கு ஒரு செயலி, ரயில் வரும் நடைமேடை அறிய ஒரு செயலி என பல செயலிகள் இருக்கும் நிலையில் அனைத்தையும் ஒரே செயலியில் கொண்டு வர உள்ளது ரயில்வே. அதன் சிறப்புகளை விளக்குகிறார் நமது நெறியாளர் சிவரஞ்சனி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரயில் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இங்க ரயில்ல பயணிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகம். அவங்களுக்கான ஒரு புதிய செயலி தான் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. முன்பெல்லாம் நாம ரயில் சேவைகளை பெறணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் தனித்தனி செயலிகள் இருந்தது. இப்போ ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் முன்பதிவு செய்யறதுக்காக உள்ள செயலி. அதுவே ஐஆர்சிடிசி இ கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நாம ரயில்ல பயணிக்கும் போது உணவு தேவைப்படுறதுக்காக ஆர்டர் பண்றதுக்காக உள்ள செயலி. அதே மாதிரி அடுத்ததா பார்த்தோம்னா மின்சார ரயில்கள்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுக்கெல்லாம் யூடிஎஸ் அப்படின்ற செயலியை பயன்படுத்துவோம். அடுத்ததா என்டிஇஎஸ் என்ற செயலியில ரயில் நடைமேடையை நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி செயலி தான் பின்பற்றிட்டு இருந்தோம். இப்போ புதுசா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே செயலி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வாரயில் அப்படின்ற செயலி இப்போ அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த செயலியை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு நாம பார்த்தோம்னா, நாம சொன்ன இந்த எல்லா வசதியையுமே இந்த ஒரே செயலியில நாம பெற முடியும். முக்கியமா டிக்கெட் முன்பதிவு,
முன்பதிவு, அதே மாதிரி உணவு ஆர்டர் பண்றது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறது, ரயிலோட நடைமேடை தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி பிஎன்ஆர் நிலைன்னு சொல்லுவாங்க, நம்மளோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கான்னு பாக்குறது, அதுவும் இந்த செயலியில தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் கிடையாது, அடுத்ததா ரயில் வருகை எத்தனை மணிக்கு, புறப்பாடு எத்தனை மணிக்கு, அதே மாதிரி ரயில்ல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தொடர்பா புகார் அளிக்கிறதுக்கான அம்சம், அதே மாதிரி நம்ம நிறைய லோடு அனுப்புவோம் இல்லையா, அந்த வசதி, அந்த லோடு அனுப்புறதுக்கான ஆவணங்களை நாம சமர்ப்பிக்கிறது, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே செயலி ஸ்வாரயில்ல நாம பயன்படுத்திக்க முடியும். இந்த ஸ்வாரயில பொறுத்த வரைக்கும் இதுல தட்கல் டிக்கெட்டையும் நாம ஈஸியா புக் பண்ணலாம். ஏன் ஈஸி அப்படின்னு நான் குறிப்பிடுறேன்னா, ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்திய செயலிகள்லயே அதிக நபர்கள் பயன்படுத்தக்கூடிய செயலியா அது இருக்கு. அதனால அதுல தட்கல் டிக்கெட் நாம புக் பண்ணும்போது அடிக்கடி இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த செயலியில அது வேகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தட்கல் டிக்கெட் வந்து புக் பண்றது சுலபமா இருக்கும். இதை நாம கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போதைக்கு நம்மளால இதை பயன்படுத்த முடியாது. காரணம், இப்ப பீட்டா யூசர்ஸுக்கு மட்டும்தான் இது அலோ பண்ணப்பட்டிருக்கு. 1000 பேர் மட்டும்தான் இதை டவுன்லோட் செய்ய முடியும். விரைவில் இது பொதுமக்களோட பயன்பாட்டிற்கு வந்துடும்.